ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அரசு பேருந்தின் பின்பக்க டயர்கள் வெடித்து சக்கரங்கள் கழன்றோடியதால் பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 15 பேர் காயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை 11:20 மணிக்கு 50 பயணிகளுடன் பழனிக்கு அரசு பேருந்து புறப்பட்ட நிலையில் சமயநல்லூர் அருகே கட்டப்புள்ளி நகர் 4 வழிச்சாலையில் பேருந்து வந்தபோது பின்பக்க டயர்கள் வெடித்தன. இதனால் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர மீடியனில் மோதிய போது பின்பக்க டயர் கழன்று சாலையின் குறுக்கே பேருந்து கவிழ்ந்தது. டிரைவர் சுப்புராஜ் உட்பட 15 பேர் படுகாயமடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை. இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த சமயநல்லூர் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்பக்க டயர்கள் வெடித்து பேருந்து கவிழ்ந்த சம்பவம் அரசு பேருந்துகளின் பராமரிப்பு குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் 48,478 கோடி ரூபாயாக உள்ளது என்று சிஏஜி அறிக்கை தெரிவித்திருந்தது. போக்குவரத்து கழகத்துக்கு 2024-25 ஆண்டில் 13,035.06 கோடி ரூபாய் வருவாயாக கிடைத்த நிலையில் சம்பளம், கூலி, வருங்கால வைப்பு நிதி, ஓய்வூதியம் மற்றும் பிற ஊழியர் நலன்களுக்காக 10,401.65 கோடி ரூபாயும், அதிவேக டீசல் செலவுகளுக்காக 4,943.9 கோடி ரூபாயும், கடன்களுக்கான வட்டி செல்வதற்கு 2,332 கோடி ரூபாயும், பேருந்துகளின் மோட்டார் வாகன வரிகளுக்காக 232.32 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்தின் மொத்த வருவாயான 13,035.06 கோடி ரூபாயில் வெறும் 8% மட்டுமே, அதாவது 1,353 கோடி ரூபாய் மட்டுமே பேருந்துகளின் பராமரிப்புக்காக செலவிடப்படுகிறது. அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள 20,508 பேருந்துகளும் பராமரிப்பு செலவாக 1,353 கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்படுகிறது.